ஹாய்ங்க. மெ ரீசென்ட்டா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து 3 பிரெக்னன்சிக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து கம்பல்சரி கிராண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மஸ்ட் பி கிராண்டட்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வுமன் எம்ப்ளாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 2 சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் 365 டேஸோட பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் வந்து இருக்கு. எத பிரகாரம் பார்த்தோம்னா, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 பிரகாரம் இருக்கு. ஆனா வந்து 3வது குழந்தை ஒண்ணு பிறக்கிறப்ப, அவங்களுக்கு வந்து 12 வீக்ஸ் மட்டும் தான் வந்து லீவ் கிடைக்குது. இது வந்து என்னன்னா, நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி, அதாவது 3வது குழந்தைக்கும் வந்து 365 டேஸ் வந்து லீவ் வந்து மஸ்ட் பி கிராண்டட் அப்படின்னு வந்து என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டியது, ஆர்டிக்கல் 162 வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டூ இட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இட் கவர் த சப்ஜெக்ட் இன் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ஆல்சோ வந்து ஆர்டிகல் 42 வந்து என்ன சொல்லுதுன்னா டு என்ஷூர் த ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்டு வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் பார்த்தோம்னா 1961 ஆக்ட் வந்து அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த மெட்டர்னிட்டி லீவ் உமன் எம்ப்ளாய் பற்றி பார்க்குறப்ப ஆர்டிகல் 162 அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 அண்ட் ஆர்டிகல் வந்து 42 இது மூணுமே வந்து எக்ஸாம் வைஸாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.